ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் போயிட்டுருக்கிறது மாஞ்சோலை டீ எஸ்டேட்டை நோக்கி. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு அருமையான ஒரு ஹில் ஸ்டேஷன். நீங்கள் ஊட்டிக்கு போனாலும் சரி, மூணாருக்கு போனாலும் சரி, இதே மாதிரி தான் நீங்கள் அங்கேயே என்ஜாய் பண்ணுவீங்க, இங்கேயும் என்ஜாய் பண்ணுவீங்க. அதனால் மாஞ்சோலையை பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் பிரச்சனை என்னென்னா, நிறைய பெர்மிஷன்லாம் வாங்கணும். நீங்கள் சொந்த காரில் போனீங்கன்னா அம்பாசமுத்திரத்துலேருந்து அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும், பஸ்ஸில் போனால் பெர்மிஷன் வாங்கணும். ஆனால் இன்னொன்று நினச்சிருங்க, இப்போ பஸ்ஸு டெம்பரரியாக மாஞ்சோலைக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ டிசம்பரில் வந்த பெரிய மழையினால் அது ஒரு பிரச்சனை, அதையும் பார்த்துடுங்க. மற்றபடி நீங்கள் கல்லடைக்குறிச்சியிலேருந்து பஸ்ஸு பிடிக்கலாம். அது அருமையான இடங்களை தாண்டி மணிமுத்தாறு டேம் வரும். மணிமுத்தாறு டேமை தாண்டி கொஞ்சம் நேரத்தில் மணிமுத்தாறு ஃபால்ஸ் வரும். அதெல்லாம் கழிஞ்சு நீங்கள் மாஞ்சோலை டீ எஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரி பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒருக்கா. இப்போது பஸ் மணிமுத்தாறு ஃபால்ஸை கடந்து போயிட்டுருக்குது. இதுக்கப்புறம் தான் செக் போஸ்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். நான் செக் போஸ்ட்டில் ஒன்றும் ஃபோட்டோ ஒன்றும் எடுக்கலை. நான் அதுக்கு பிறகு வீடியோ ஃபோட்டோலாம் அங்கே போன பிறகு தான், மாஞ்சோலை போன பிறகு தான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் மாஞ்சோலை, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் உள்ளது. எல்லோரும் புவர் மேன்ஸ் ஊட்டின்னு சொல்லுவாங்க. நீ அங்கே போய் பார்த்தீங்கன்னா ரியலி இட் இஸ் வெரி 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 பியூட்டிஃபுல். எப்படியாவது ஒரு தடவை போய் விசிட் பண்ணுங்கள் இந்த இடங்களை பார்க்குறதுக்கு. எனிவே, நீங்கள் பெர்மிஷன் வாங்கி தான் போக வேண்டியிருக்கும். அதனால் பெர்மிஷன் வாங்கி கொண்டு போங்க. நான் கல்லடைக்குறிச்சியிலேருந்து பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் பெர்மிஷன் வாங்கி தான் வரணும். அதையும் ஞாபகத்தில் வச்சுருங்க. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி மாஞ்சோலை உள்ளே வந்த பிறகு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறாங்க. இங்கே ஒரு 20 மினிட்ஸ் அந்த பஸ் இருக்கும். காஃபி, டீ, ரஸ்க் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த பக்கம் ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுக்கணுன்னாச்சுன்னா அவங்களுக்கு நல்ல டைம் கிடைக்கும். 20 மினிட்ஸ். அதனால் இது பஸ்ஸில் வரும்போது எல்லா இடமும் இறங்கி பார்க்க முடியும்னு நினைக்காதுங்க. ஒன்லி 3 தடவை இல்லைன்னா 4 தடவை தான் பஸ் இருக்குது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதே பஸ்ஸில் போயிட்டு நான் திரும்பி வந்துட்டேன். அதனால் இறங்கி நின்று அப்படியே ஃபோட்டோ எடுத்து, பின்னாடி சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது, டெம்பிள்ஸ் இருக்குது, பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நல்ல வசதியாக இருக்கும். தற்சமயம் இதை தி பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் லிமிடெட் அவங்க தான் இதை நடத்திட்டு இருக்காங்க. இந்த இடம் காக்காச்சி. அந்த காலத்தில் ஃபாரினர்ஸ் கோல்ஃப் விளையாடக்கூடிய இடமா இருந்திருக்கு. இப்போ எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த அட்டை, பாம்பு, பூச்சினி நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. இந்த இடம் தான் 4 முக்குங்கிற இடம். இதில் என்னென்னா, பஸ்ஸில் இங்கே பஸ்ஸு போயிட்டு தான் பார்ப்பீங்க. டிரைவர் எங்கே எல்லாம் 4-5 பேரை இறக்கி விட்டுட்டு அவங்க கோதையார் டேம் போயிட்டு வரோம், அது வரைக்கும் நீங்கள் எங்கே ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லி எங்களை இறக்கி விட்டுட்டாங்க. அதனால் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. எல்லா இடமும் சுற்றி பார்க்குறதுக்கும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் ஒரு சான்ஸ் கிடச்சிது. மற்றபடி நீங்கள் பஸ்ஸில் வந்தாச்சுன்னா இறங்கவே முடியாது. சப்போஸ் இறங்கினா கூட அடுத்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு 2 hours வெயிட் பண்ண வேண்டியது வரும். காரில் போனால் நீங்கள் எல்லா இடமும் உங்கள் இஷ்டத்துக்கு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் பெர்மிஷன் வாங்கணும். அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் அதை பெர்மிஷன் வாங்கணும். அம்பாசமுத்திரத்துலேருந்து பஸ்ஸில் போனாலும் வாங்கணுமா, அது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சொன்னாங்க. பட் பஸ்ஸில் போனால் நீங்கள் அங்கங்கே இறங்கி எல்லா இடமும் நீங்கள் சுற்ற முடியாது. அதனால் எனிவே நீங்கள் காரில் போகிறதுக்கு, ஃபேமிலியாக போகிறதா இருந்தால் காரில் போயிட்டு வரலாம். அதுதான் பெஸ்ட். முதல்ல நம்ம மாஞ்சோலைக்கு வந்துடுவோம். மாஞ்சோலையிலேருந்து காக்காச்சி, காக்காச்சியிலேருந்து 4 முக்கு, 4 முக்கிலேருந்து ஊத்துலேருந்து அதுக்கப்புறம் குதிரைவெட்டி போகணும். ஆனால் குதிரைவெட்டிக்கு பஸ் அலௌட் இல்லை. மற்ற காரில் போகிறவங்க போயிட்டு வரலாம். ஆனால் குதிரைவெட்டி சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. பியூட்டிஃபுல் பிளேஸ். அங்கே பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்க போய் ஸ்டே பண்ணினாலும் பண்ணிக்கலாமா. இது ஒரு சின்ன வீடியோ தான். இனி இன்னொரு தடவை மாஞ்சோலையை ஃபுல்லாக குதிரைவெட்டி வரைக்கும் போயிட்டு ஒரு பெரிய வீடியோவாக போடுறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரோடு தான் ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் நம்ம சொந்த காரு இதில் போகுமானி டிசைட் பண்ணிடுங்க. கொஞ்சம் பெரிய வண்டிகள் உயரமாக இருக்கிறது அதுகள் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
அதனால் டிசைட் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.